இடைவெளிக்கு பிறகு வரவேற்கின்றோம். இரண்டாவது செஷனை பற்றி பேசலாம். இதில் மக்கானாவின் உற்பத்தி மற்றும் செயலாக்கத்தில் இயந்திரமயமாக்கல் பற்றி பேசுவோம். இது மிகவும் சிறப்பு வாய்ந்த செஷன். கவனமாக கேளுங்கள். இதை யார் சிறப்பாக செய்கிறார்கள்? விவாதத்தில் என்னுடன் யார் இணைகிறார்கள்? நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறேன். டாக்டர் நச்சிகேத் கொட்டாலி, தர்பங்கா தேசிய ஆராய்ச்சி மையத்தின் இயக்குனர். டாக்டர் நச்சிகேத் வரவேற்கின்றோம். டாக்டர் சூரியகாந்த் தராத்தே எங்களுடன் இணைகின்றார். அவர் தர்பங்காவில் உள்ள தேசிய மக்கானா ஆராய்ச்சி மையத்தில் ஒரு விஞ்ஞானியாக இருக்கின்றார். டாக்டர் சூரியகாந்த், உங்களை வரவேற்கின்றேன். இந்த செஷனில் டாக்டர் வினோத்குமார் பட்டாலாவும் இருக்கிறார். அவர் ஒரு விஞ்ஞானி. சார், உங்களையும் நாங்கள் வரவேற்கின்றோம். முதலில் டாக்டர் நச்சிகேத், நான் உங்களிடம் கேட்க விரும்புகின்றேன். இப்போதெல்லாம் பார்த்தால் எந்த ஒரு விவசாய வேலையிலும் அதனுடைய செயல்பாட்டிலும் பார்த்தால் இயந்திரங்களின் பங்கு என்பது மிகவும் அதிகரித்திருக்கின்றது. குறிப்பாக மக்கானா உற்பத்தியில், மக்கானா சாகுபடி பற்றி நாம் பேசினால் இந்த இயந்திரம் எப்படி மக்கானா சாகுபடியில் இது பயன்படுத்தப்படுகிறது என்று நீங்கள் சொல்லுங்கள். கடந்த 5 ஆண்டுகளில் மக்கானாவின் உற்பத்தி பரப்பளவு 3 மடங்கு அதிகரித்துள்ளது. இயந்திரங்கள் இருந்தாலும் இந்த இயந்திரங்கள் மூலம் உழைப்பு வேலை செய்யப்படுவதாலும் வேலை மிக வேகமாக செய்யப்படுகிறது. வேலை மிக சிறப்பாக செய்யப்படுகிறது. இதனுடன் எந்த வேலையும் செய்யும் அபாயமும் குறைகிறது. அதனால்தான் இது இவ்வளவு பெரியது. இப்போது மக்கானாவை பற்றி பேசினால், வயல் அல்லது குளத்தை தயார் செய்தால், குளத்திலிருந்து காவலரை அகற்றுதல் அல்லது கரை அமைத்தல் போன்ற பல வேலைகள் உள்ளன. அவை அதிக உழைப்பு தேவைப்படும். ஆனால் இந்த உழைப்பு இப்போது படிப்படியாக குறைந்து வருகிறது. தற்போதைய நிலைமை என்னவென்றால், வருங்காலத்தில் உற்பத்தியாளர்கள் குறைவாகவும் நுகர்வோர் அதிகமாகவும் இருப்பார்கள். எனவே இயந்திரங்கள் இல்லாமல் நமது வேலை செய்ய முடியாது. நமது மாண்புமிகு பிரதமருக்கு 2047ஆம் ஆண்டுக்குள் நமது நாடு வளர்ந்த இந்தியாவாக மாறும் என்பது ஒரு கனவு. எனவே நமது விவசாயத்தில் 75% இயந்திரமாக்குதல் இருக்க வேண்டும் என்பதும், இதற்காக இயந்திரங்கள் தேவை, புதிய இயந்திரங்கள் கண்டுபிடிக்கப்பட்டு விவசாயிகளுக்கு கிடைக்க செய்ய வேண்டும் என்பதும் ஒரு கனவாகும். இதற்காக இந்திய வேளாண் ஆராய்ச்சி கவுன்சில் மற்றும் வேளாண் மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகத்துடன் இணைந்து மக்களாகிய நாங்கள் பணியாற்றி வருகிறோம். மகேஷ் முக்கியா அவர்கள் எங்களுடன் இணைகிறார். அவர் ஒரு விவசாய சகோதரர். மகேஷ் அவர்களே, உங்களை வரவேற்கின்றோம். உங்களுடைய கேள்வி நீங்கள் கேளுங்கள். மக்கானாவை பிரித்தெடுத்ததற்கு பிறகு லாவா தயாரிக்க என்ன வெவ்வேறு செயல்முறைகள் செய்யப்படுகின்றன? இரண்டாவது கேள்வி, இயந்திரத்தை பயன்படுத்தி மக்கானா லாவா தயாரிப்பதன் நன்மைகள் என்ன என்பதுதான். மகேஷ் அவர்களே, மிக்க நன்றி. நீங்கள் ஒரு நல்ல கேள்வியை கேட்டிருக்கிறீர்கள். எங்கள் மக்கானா ஆராய்ச்சி நிறுவனம் 2023 முதல் புத்துயிர் பெற்றது. எனவே இதில் முக்கிய பணி மக்கானாவின் செயலாக்கம் தொடர்பான இயந்திரங்களை கொண்டு வருவதாகும். உங்களுக்கு தெரியும், பாரம்பரிய விவசாயம் மற்றும் செயலாக்கத்தில் நிறைய அவமானம் உள்ளது. விவசாயிகள் மற்றும் அவர்களின் பெண்கள், அவர்களின் குடும்ப உறுப்பினர்கள் வெவ்வேறு கருவிகளை பயன்படுத்தி தூசி மற்றும் புகையில் உட்கார்ந்து இந்த வேலையை செய்கிறார்கள். மேலும் மக்கானாவின் தரமும் உறுதி செய்யப்படவில்லை. எனவே நீங்கள் இயந்திரங்களை பயன்படுத்தும் போது, நீங்கள் இயந்திரங்களை பயன்படுத்தக்கூடிய இடத்தில், போக்குவரத்தில், உலர்த்துவதில் இயந்திரங்களை பயன்படுத்தலாம். பின்னர் தரப்படுத்துதலில், தரப்படுத்திய பிறகு அதன் முதன்மை வருத்தல் செய்யப்படுகிறது. அதில் முதன்மை வருத்தல் தான். அதன் பிறகு வறுத்தல் மற்றும் பாப்பிங் செய்யப்படுகிறது. அதில் மக்கானா உடைக்கப்பட்டு லாவா தயாரிக்கப்படுகிறது. பின்னர் உருவாகும் லாவா அதில் மற்றும் பேக்கிங்கில் தரப்படுத்தப்படுகிறது. எனவே இந்த அனைத்து வேலைகளுக்கும் எங்களிடம் இயந்திரங்கள் உள்ளன. 2023 முதல் இந்த ராஷ்டிரிய மக்கானா சன்ஸ்தான் மீண்டும் செயல்பாட்டுக்கு வந்தபோது நாங்கள் இங்கே ஒரு முழுமையான முன்மாதிரியை வைத்திருக்கிறோம். எங்களிடம் ஒரு முழுமையான முன்மாதிரி ஆலை உள்ளது. அதில் அனைத்து இயந்திரங்களும் நிறுவப்பட்டுள்ளன. லாவா சீராக வெளியே வரும். அது முற்றிலும் வட்டமாக இருக்கும். எந்த பசையும் இருக்காது. அதே நேரத்தில் அது முற்றிலும் சுகாதாரமானது. அதாவது லாவா தூய்மையுடன் தயாரிக்கப்படுகிறது. எனவே ஏற்றுமதி செய்ய விரும்புவோருக்கு எந்த விதமான மாசுபாடும் ஏற்படாதவாறு முழுமையான இயந்திரமயமாக்கலை செய்வது அவர்களுக்கு மிகவும் முக்கியமானதாக மாறும். சரி, டாக்டர் சூரியகாந்த் அவர்களும் இணைகிறார்கள். டாக்டர் சூரியகாந்த் அவர்கள் சொன்னது போல வயலை தயாரிப்பது, குளத்தை தயாரிப்பது மிகவும் முக்கியமானது. ஆனால் இதற்கு நிறைய சக்தி, நிறைய உழைப்பு தேவை. இவ்வளவு கடின உழைப்பு இருக்கும் இந்த வகையான உழைப்பில் அதனை குறைப்பதற்கு எவ்வாறான இயந்திரத்தை நாம் பயன்படுத்த முடியும் என்று சொல்லுங்கள். முதலில் விவசாயத்திற்கு தயாராவதற்கு மண்ணை நன்கு தயார் செய்ய வேண்டும். இதற்கு நாம் முதன்மை உழவு, இரண்டாம் நிலை பிளக்கிங் மற்றும் படலிங், அதாவது சேற்றில் ஈரமான உழவு செய்யலாம். முதன்மை உழவில் எம்டி பிளவ், டிராக்டருடன் டிஸ்பிளவ், மண்ணை பிரித்தல், திருப்புதல் போன்ற சில கலப்பைகளை பயன்படுத்தி மண்ணை நன்கு தயார் செய்யலாம். அதன் பிறகு இரண்டாம் நிலை உழவு செய்யலாம்.
இதில் டிராக்டருடன் டிஸ்க் ஹீரோ மற்றும் கல்டிவேட்டர் போன்ற கருவிகளை பயன்படுத்தி மண்ணை மென்மையாக்கலாம். இதன் மூலம் மண்ணில் உள்ள களைகளையும் நாம் கட்டுப்படுத்தலாம். அதன் பிறகு தாமரை விதை செடிகளை நடுவதற்கு நல்ல மரங்களை உருவாக்க நாங்கள் ஈரமான புட்லிங் செய்கிறோம். அதன் பிறகு தாவரங்களின் வளர்ச்சி மிகச் சிறப்பாக நடக்கும். சிறிய குளங்கள் அல்லது சிறிய பண்ணைகள் இருந்தால் டிராக்டருக்கு பதிலாக பவர் கிளரையும் பயன்படுத்தலாம். நாம் ஒரு குளம் அமைத்து வயலிலிருந்து மண்ணை தோண்டி எடுக்க வேண்டுமென்றால் இன்று இந்த வேலைகள் அனைத்தையும் எளிதாக செய்யக்கூடிய பல மண் அள்ளும் இயந்திரங்கள் உள்ளன. சரி, எனக்கும் சில கேள்விகள் இருக்கின்றன, சில விவசாயிகளுக்கும் கேள்விகள் இருக்கின்றன. பிரமோத் அவர்கள் எங்களுடன் இணைகிறார். பிரமோத் அவர்களே, உங்களை வரவேற்கிறோம். உங்களுடைய கேள்வியை நீங்கள் கேளுங்கள். வணக்கம் சார். மக்கானா உற்பத்திக்கான நீர் மேலாண்மைக்கு என்ன புதிய முறைகள் உள்ளன? மக்கானாவில் அதன் கிடைக்கும் தன்மையை எவ்வாறு அதிகரிக்கலாம்? மக்கானா சாகுபடிக்கு தண்ணீருக்கு எந்த தொழில்நுட்பத்தை நாம் பயன்படுத்தலாம்? நீங்கள் சொன்னது சரிதான். மக்கானா விவசாயத்திற்கு நீர் வழங்குவது மிகவும் முக்கியமானது. இதற்கு நமது தேவைக்கேற்ப பல்வேறு வகையான பம்புகளை பயன்படுத்தலாம். நாம் ஆழ்துளை கிணறு மற்றும் சப்மர்சிபிள் பம்ப்ஸ்களையும் பயன்படுத்தலாம். குளங்கள் மற்றும் காய்வாயில்களிலிருந்து தண்ணீரை எடுக்க வேண்டியிருந்தால் நாம் சப்மர்சிபிள் பம்ப்ஸ் பயன்படுத்தலாம். ஆழ்துளை கிணறுகள் மற்றும் குழாய் கிணறுகளிலிருந்து தண்ணீரை எடுக்க வேண்டியிருந்தால் நாம் சப்மர்சிபிள் பம்ப்ஸ் பயன்படுத்தலாம். இதில் சிங்கிள் ஸ்டேஜ் மற்றும் மல்டிபிள் ஸ்டேஜ் பம்புகளும் கிடைக்கின்றன. நமது தேவைக்கேற்ப அவற்றை தேர்ந்தெடுக்கலாம். இப்போதெல்லாம் புதிய வகையான சூரிய சக்தி பம்புகளும் வந்துவிட்டன. உதாரணமாக நமது இந்திய அரசாங்கம் பிரதம மந்திரி குசும் யோஜனாவை தொடங்கியுள்ளது. விவசாயிகள் சூரிய சக்தி பம்புகளை நிறுவ உதவப்படுகிறார்கள். தண்ணீரை தூக்க சூரிய சக்தி பம்புகளையும் நாம் பயன்படுத்தலாம். மக்கானா பயிரை பற்றி நாம் பேசினால் தண்ணீர் சுத்தமாகவும் இனிப்பாகவும் இருக்க வேண்டும். அதாவது அதன் pH மற்றும் மின் கடத்துத்திறன் காணப்பட்டால் அதன் pH நடுநிலையை சுற்றி இருக்க வேண்டும். அதாவது 6.5 முதல் 8 வரை. மின் கடத்துத்திறன் 0.5 எதிர்ப்பில் 0 விட குறைவாக இருக்க வேண்டும். இதை சோதிக்க இன்று கிடைக்கும் pH மீட்டர் மற்றும் மின் கடத்துத்திறன் மீட்டரை பயன்படுத்தலாம். டாக்டர் வினோத்குமார் பட்டாலா எங்களுடன் இருக்கின்றார். டாக்டர் வினோத், மக்கானா பயிரிலும் பூச்சிகள் தாக்குமா? அப்படி நடந்தால் எப்படி நாம் அதிலிருந்து விடுபடுவது? இரண்டாவதாக, பூச்சிகள் தாக்கும்போது நாம் விரைவாக ரசாயனங்களை பயன்படுத்துகிறோம் அல்லது பிற நுட்பங்களை பயன்படுத்துகிறோம். அதற்கும் ஏதாவது செயல்முறை இருக்கின்றதா? எப்படி செய்ய வேண்டும்? ரசாயனங்களை எப்படி பயன்படுத்த வேண்டும்? ஆமாம், நிச்சயமாக பூச்சிகள் உள்ளன. மற்ற பயிர்கள் பூச்சிகளால் தாக்கப்படுவது போல பூச்சிகள் நமது மக்கானா சாகுபடிக்கு அதிக சேதத்தை ஏற்படுத்தும். குறிப்பாக பார்த்தால் நாற்றங்கால் நிலையிலிருந்தும் பூக்கும் நிலை வரை இந்த சேதம் அதிகமாக தெரியும். சில பூச்சிகள் மக்கானாவின் மகசூல் மற்றும் தரத்தில் மோசமான விளைவை ஏற்படுத்துகின்றன. எடுத்துக்காட்டாக லாயாவை மஹு என்றும் அழைக்கப்படுகிறது. இது டிசம்பர் முதல் மார்ச் வரை நாற்றங்கால் நிலையில் தாக்குகிறது. இதன் காரணமாக அது இலைகளிலிருந்து சாற்றை உறிஞ்சும். இந்த சாற்றை உறிஞ்சுவதால் இலைகள் மஞ்சள் நிறமாக மாறும். அதன் முக்கிய காரணம் நாற்றங்கால் நிலையிலேயே காணப்படுகிறது. இது தவிர சிங்ரபூத் என்ற பூச்சியும் இலைகளை உண்ணும். மேலும் ஒளிச்சேர்க்கை மூலம் மக்கானாவை உருவாக்க இலைகளில் உள்ள அனைத்து குளோரோஃபில்லும் குறைகிறது. இதன் காரணமாக நமது மகசூல் மோசமாக பாதிக்கப்படுகிறது. இது தவிர வேறு துளைப்பான் என்ற பூச்சியும் உள்ளது. அது முழு வேரையும் தாக்கி அதை உண்ணும். இதன் காரணமாக நமது தாவரத்தால் ஊட்டச்சத்துக்களையும் தண்ணீரையும் உறிஞ்ச முடியவில்லை. அதன் பிறகு அது இறக்கக்கூடும். சரி, ஒரு விவசாய சகோதரர் எங்களுடன் இணைகின்ற ராஜ்குமார் சஹானி ஐயா, தயவுசெய்து கேள்வியை கேளுங்கள். சார் வணக்கம். என் பெயர் ராஜாகுமார் சோனி. நான் சுபால் பஜார், பிரோல் மாவட்டம் தர்பங்காவில் வசிப்பவன். குட்கா கிராவை உயிரியல் ரீதியாக எவ்வாறு கட்டுப்படுத்துவது என்பதுதான் எனது கேள்வி. இப்போதெல்லாம் உயிரியல் கட்டுப்பாட்டில் முழுமையான கவனம் செலுத்தப்பட வேண்டும். உதாரணமாக, உயிரியல் கட்டுப்பாடு என்பது உயிரியல் ரீதியாக தொடர்புடைய இரசாயன தெளிப்பான்களை பயன்படுத்தலாம் என்பதாகும். இதுபோன்ற துறைகளை பார்த்தால் நமக்கு இயற்கையான சலுகைகள் கிடைக்கும். இயற்கை எதிரிகள், லேட்டிபக் வண்டுகள் போன்ற பூச்சிகளை உண்ணும் பூச்சிகள், பேன் போன்ற இந்த பூச்சிகள் மொட்டுகளை உண்பதன் மூலம் வேதியியல் ரீதியாக அவற்றை தளர்த்தாமல் கட்டுப்படுத்தலாம். ஒரு தொழில் முனைவோர் அமர்ஜித் சஹானி அவர்கள் இருக்கிறார்கள். அமர்ஜித் அவர்களே, உங்களுடைய கேள்வியை கேளுங்கள். நீங்கள்
மக்கானா பரப்பை நீண்டகால சேமிப்பிற்கு எந்த வகையான பேக்கேஜிங் நன்றாக இருக்கும்? அந்த பேக்கேஜிங் பொருள் பல அடுக்கு லேமினேட் செய்யப்பட்ட முத்து போல இருக்க வேண்டும். அதில் என்ன இருக்கிறது? பையின் வெவ்வேறு அடுக்குகள் உள்ளன. மேல் பகுதி பாலிரெஃப்லினால் ஆனது மற்றும் உள்பகுதி அலுமினிய ஃபைலால் ஆனது. இதன் காரணமாக அது கட்டுப்படுத்தப்படுகிறது மற்றும் பூச்சி அச்சுறுத்தலும் தடுக்கப்படுகின்றது. இதன் காரணமாக நாம் அதை நீண்ட நேரம் சேமிக்க முடியும். இது தவிர ஒரு வெற்றிட முத்திரை என்பது பாக்கெட்டிற்குள் இருந்து அனைத்து காற்றையும் அகற்றி மக்கானாவை சேமித்து வைத்தால் அதை நீண்ட நேரம் சேமிக்க முடியும் என்பதாகும். இது தவிர வெளிப்புற பாதுகாப்பிற்காக சிலிக்கா ஜெல் பாக்கெட்டை போட்டு பாக்கெட்டில் வைக்கும்போது உயிர் கொடுக்கும் காற்றான ஆக்சிஜன் அதை உறிஞ்சிவிடும். புழுவுக்கு உயிர் கொடுக்கும் காற்று கிடைக்காத போது புழு இறந்துவிடும். எனவே நாம் அதை நீண்ட நேரம் சேமித்து வைக்கலாம். சரி டாக்டர் நச்சிகேத் நம்முடன் இருக்கின்றார். நச்சிகேத் அவர்களே, நான் பார்ப்பதை விட மிகவும் ஒரு கடினமான வேலை என்பது இதுதான். அடியில் சென்று விதைகளை கொண்டு வருவதுதான். இதற்கு ஒரு மெஷினை நீங்கள் சொல்லுங்கள். இது மிகவும் கடினமான ஒன்று, எளிதாக மாற்றுவதற்கு. நீங்க ரொம்ப வித்தியாசமான ஒரு பெயரை கொடுத்திருக்கீங்க. கடல் மட்டம் போறதுக்கு கடல் பிரச்சனை இல்லை. இது கடல் படுகை மட்டும்தான். இது கடலை கலக்கிறதால கிடைக்கிற ஒரு பொருள். மக்கானா இந்த வருஷம் நாங்க ஒரு இயந்திரத்தை உருவாக்கி இருக்கிறோம். அது ஆகஸ்ட் ஜூலைக்கு அப்புறம் மறுபடியும் இந்த பகுதியில தான் சோதனை ஆரம்பிச்சிருப்போம். அதனால ஒரு முன்மாதிரி தயாரிக்கப்பட்டிருக்கு. இதிலிருந்து வருங்காலத்தில் நீங்க முழுசா இயந்திரத்தில் தயாரிக்கப்பட்ட மக்கானாவை வாங்குவீங்கன்னு எனக்கு முழு எதிர்பார்ப்பு இருக்கு. முழு செயல்முறையும் முழு சங்கிலியும் இயந்திரத்தை பயன்படுத்துறதால உங்களுக்கு மக்கானா கிடைக்கும். அது சுகாதாரமாக இருக்கும். நீங்க அதை சாப்பிடுவீங்க இல்லையா? கண்டிப்பாக, நிச்சயமா. டாக்டர் வினோத் அவர்கள் இருக்கிறார்கள். டாக்டர் வினோத், இந்த பெரிய பிரச்சனையிலிருந்து எலிகள் மற்றும் பூச்சிகள் தான். இரண்டையும் எப்படி நாம் அதிலிருந்து விடுபடுவது, அதை முன்கூட்டியே காப்பாற்ற முடியுமா என்று சொல்லுங்கள். பூச்சிகளும் எலிகளும் இரண்டு முக்கிய சேதங்களை ஏற்படுத்துகின்றன. ஒன்று, அவை உணவை சாப்பிட்டு அதன் அளவை குறைத்து அவற்றின் கழிவுகள் மூலம் பல மடங்கு அதிகமாக மாசுபடுத்துகின்றன. இதை நீங்கள் விற்க முடியாது. இதனால் நீங்கள் நிறைய இழப்பை சந்திக்க நேரிடும். இதற்காக எலிகள் மற்றும் பூச்சிகளை கட்டுப்படுத்தும் போது சேமிப்பு கிடங்கை முறையாக கட்டி பராமரிக்க வேண்டும். விரிசல்கள் மற்றும் நெருக்கடிகள், அதாவது அதில் உள்ள சில துளைகள், முன்பு சேமித்து வைக்கப்பட்ட மக்கானா அதனுடன் இணைக்கப்பட்ட அதில் பூச்சி ஒளிந்து கொள்கின்றன. புதிய மக்கானா சேமிப்பிற்கு வரும்போது அது அதை தாக்குகிறது. புதிய சரக்கை கொண்டு வருவதற்கு முன் அதை சுத்தம் செய்து தட்டையாக்க வேண்டும். அதன் பிறகுதான் அதை சேமித்து வைக்க வேண்டும். சேமிக்கும் நேரத்தில் நம்மிடம் எந்த பை இருந்தாலும் அதை எலிகளிடமிருந்து பாதுகாக்கவும், ஈரப்பதத்தை நன்கு நிர்வகிக்கவும் தரையில் இருந்து 1 அடி உயரத்தில் வைக்க வேண்டும். சரி, நச்சிகேத் மக்கானா கொடுப்பார். நிச்சயமாக. ஒரு பிரேக் எடுத்துக்கொள்ளலாமா? ஒரு இடைவெளி எடுத்துக்கொள்ளுங்கள். சரி, இடைவெளி எடுத்துக்கொள்வோம். கொஞ்சம் மக்கானாவை சாப்பிடுகின்றேன். நீங்கள் எங்களுடன் இணைந்திருக்க வேண்டும்.